2024-25 ஆண்டின் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 2030க்குள் குடிசையில்லா தமிழ்நாடு. 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள். 2024-25 1 லட்சம் வீடுகள். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. ஒரு விஷயம், இதுல நிதி சம்பந்தமான விவாதங்களை தாண்டி இதுல ஒரு அரசியல் கணக்கை குறித்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் குற்றச்சாட்டுவதை பார்க்கும் பொழுது அமுதரசன் சொல்றதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு பாஜகவுக்கு ஓட்டு போடல, அதனால உங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குதா? பாஜகவுக்கு வாக்கு செலுத்தினா ஒருவேளை நிதி அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற பிரச்சாரங்களை பல தலைவர்கள் பல மாநிலங்களில் வச்சிருக்காங்க. அந்த பிரச்சாரங்களும் அதுல உண்மை இருக்குதா? இது எப்படி பார்க்க? ரொம்ப ஒரு டீட்டெயிலான கேள்வி இது. மேலிருந்து பார்க்கும்போது அது தெரியாது. பட் நீங்கள் கேட்ட கேள்வியில் நிறைய நுனி அரசியல் இருக்கு. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எந்த கட்சி, அவர் முதலமைச்சர், அவர் கொள்கைன்னு அதெல்லாம் விட்டுருங்க. அவர் என்ன கேட்டாரு? காசு கேட்குறாரு. யாருக்கு கேட்டாரு? அவர் வீட்டுக்கு எத்தனை பொறுத்து கேட்டாரா? தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேட்டாங்க. மக்களுக்கு பணம் கேட்கும்போது குறுக்கில் அரசியல் பண்ணுறது யார் பண்ணாலும் அது தப்பு. ஸோ ரைட்டு. இப்போ இது முதல் பார்வை. இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பணம் மத்திய அரசுலேருந்து வரலன்றது தமிழ்நாடு ஒண்டி சொல்லலை. வெஸ்ட் பெங்கால் அம்மையார் முதலமைச்சர் அப்போ இருந்த ஜெயலலிதா காலத்திலே இந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கு தாண்டி வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களும் இந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. எதற்கு ஒரு முதல்ல ஒரு பெண் தலைவர்கள் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த 2 பேருமே மாறி மாறி மத்திய அரசை எப்பயுமே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 2023 டிசம்பரில் 1 லட்சம் கோடி வெஸ்ட் பெங்காலுக்கு வர வேண்டிய தொகை. தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் 1.2 லட்சம் கோடி வர வேண்டிய தொகை. அதாவது இவங்க எல்லாம் இந்த ஜிஎஸ்டி மாற்றி, வேல்யூ ஆடட் டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டி மாற்றி, ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து அந்த கமிஷன்லாம் மாற்றி இவங்க பண்ண அந்த சேஷ்டைனால, பண்ண அந்த காரியங்கள்னால மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதுனால நிறைய மாநிலங்களுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே வர வேண்டிய பணம் வராமல் போயிடுச்சு. அந்த காசை இன்னி தேதி வரலாம் மத்திய அரசு கொடுக்கல. கர்நாடகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பிரகாரம் 1.837 லட்சம் கோடி அவங்களுக்கு வர வேண்டிய பணம் மத்திய அரசு வரல. அப்போது ஒரு ஸ்டேட் ஒண்டி சொல்லலை, ஊரில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் சொல்லுது. இதில் டெல்லியையும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொன்று கொடுத்தாங்க, பட்ஜெட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. நான் சொல்கிறேன், அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் ஸ்பீச்சு வெப்சைட்டில் இருக்குது. 4 விஷயத்தில் பதிவாயிருக்கு. பட்ஜெட் அட் கிளான்ஸு, மினிஸ்டரோட ஸ்பீச்சு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட் வைஸு, யூனியன் டெரிட்டரிஸ்னு. இதில் தமிழகம்னு சொல்லிட்டு இல்லை தமிழ்நாடுன்னு போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எத்தனை பட்ஜெட்டு, எத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்காங்கன்னு நீங்கள் தேடிங்கன்னா கிடைக்காது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்த இந்தியாவுக்கு நாங்கள் ஹெல்த்துக்கு இவ்வளோ துறை வாரியாக போட்டுட்டு மாநிலத்துக்கு போகிற பணத்தை இருட்டடிப்பு செஞ்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் மத்திய பிரதேசத்துக்கு நாங்கள் இதை செய்கிறோம், டெல்லிக்கு நாங்கள் இதை செய்கிறோம், தமிழகத்துக்கு நாங்கள் இதை செய்கிறோம்னு சொன்னீங்கன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள் எங்கள் மாநிலத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்பாங்க. கடந்த கால பட்ஜெட்லலாம் பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், மாநிலத்தோட ரெஃபரன்ஸ் வரும். அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட் எடுத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை நாங்கள் இந்த ஊருக்கு விட போகிறோம். ஒன்றும் நாங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு கொடுத்துருந்தா அந்த கன்செஷனே தூக்கிட்டாங்க. இவங்க வயசானவங்க 60-65 வயசு ஆகுது, முடியல, பிள்ளைங்க காவல, ட்ரெயினில் போனால் சலுகை, அதை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. ஆனால் பேசும்போது என்ன சொல்கிறோம்? மக்களுக்கு நிறைய கொடுக்குறோம். விவசாயிக்கு இந்த பிஎம் கிசான் ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்க? இப்போ ஆதார் லிங்க் ஆகல, அதனால பணம் கொடுக்க முடியாதுன்னு தள்ளி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன சொல்கிறாங்க? தமிழகம் எடுத்தால் திமுக அரசு கொடுக்கல, கர்நாடகா எடுத்தால் காங்கிரஸ் அரசு கொடுக்கல, கேரளா எடுத்தால் கம்யூனிஸ்ட் அரசு கொடுக்கல அப்படின்னு அந்தந்த மாநிலத்தில் எந்தெந்த ஆட்சி இருக்கோ அதை சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அரசு சரியில்லை. நீங்கள் மத்திய அரசு தகப்பஸ்தானம் தானே, மொத்த இந்தியாவுக்கு நீங்கள் தானே பிரதமர். ஏன் உங்களுக்கு டெக்னாலஜி இல்லையா? ஆதார் நம்பர் நீங்கள் விவசாயிக்கிட்ட இருந்து வாங்கி நீங்களே டைரெக்டாக கொடுக்க முடியாதா? ஒரே நாடு ஒரே திட்டம்னு பேசுறீங்கல்ல, ஏன் ஒரே பட்டனில் எல்லா விவசாயிக்கும் பணம் போகிற மாதிரி பண்ணலாமே? எதுக்கு இன்னைக்கு விவசாயிலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? யார் எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க? என்ன கேட்குறாங்க? எல்லாமே மறைச்சிட்டு நண்பர் சொன்ன மாதிரி ராமர் கோயில் கட்டிட்டோம், அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கஞ்சா போதைப் பொருளை பற்றி பேசினாங்க. அது திமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு, அண்ணா திமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு, காங்கிரஸ் கட்சியில் நடந்திருக்கு, பிஜேபி. இப்போ இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஏதோ கஞ்சானாங்க, சாரஸ், ஏடிஎஸ், ஹெராயின், கஞ்சா, மெட்டாஃபெட்டமைன், கொக்கைன், ஆஷிஷ் ஆயில், ஸ்டாம்பு எல்லாம் கோவா குஜராத் ஏர்போர்ட்டில் பிடிபட்ட சரக்கு. அதுவும் எவ்வளோ கணக்கில்? டன்னு கணக்கில், வருஷத்துக்கு 3 டன்னுக்கு மேலே பிடிபடுது. அது ஏறிக்கிட்டு தான் போதை தவிர்த்து குறைஞ்ச பாடில்லை. இது எல்லாமே நாட்டையே நாசம் பண்ணுற நாசகார வேலைகள். நம்ம என்எஸ்ஏக்கு முக்கியம் கொடுக்குறோம், என்ஐஏ பற்றி பேசுகிறோம், தீவிரவாதத்தை பற்றி பேசுகிறோம். இளைய சமுதாயத்தை நாசமாக்குற பொருளுங்க இது. இதே நீங்கள் குஜராத் போனீங்கன்னா ஸ்னேக் பைட்டு, ப்ரௌன் சுகர், எல்எஸ்டி, எம்எஸ்டி, இவ்வளோ விஷயம் இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது மத்திய அரசு? நீங்க கரெக்டா கேள்வி கேட்டீங்க. நீங்க கேட்டதுக்கு திமுக கேள்வியோ அண்ணா திமுக கேள்வியோ இல்ல, இது இளைஞர்களுக்கு உண்டான கேள்வி. இது
போதைப் பொருள் எப்படிங்க நாட்டுக்குள்ள வருது? ஒரு பெட்ரோலோ இல்ல ஒரு குண்டோ ராஜ்பவன்ல போட்டா நம்ம என்ன பண்றோம்? சென்ட்ரல் போர்ஸை வச்சு விசாரிக்கணும், இது ராணுவத்துக்கிட்டே இது தேவைப்பட்டா கூட விசாரிக்கலாம், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெட்ரோல் பம்புக்கு. இந்த நாட்டில் இந்த தேசத்துல எப்படி இவ்வளவு போதைப் பொருள் இதெல்லாம் இங்க தயார் பண்றது கிடையாது, வெளியூர்ல இருந்து வருது. எப்படி இந்த தேசத்துக்குள்ள வருது? யாரு கடலை பாதுகாக்கிறது, யாரு ஆகாயத்தை பாதுகாக்கிறது, யாரு ரயிலை பாதுகாக்கிறது, யாரு? இது 3 வழியா தான் வருது. வண்டியில போறதுன்றது மாநிலத்திலிருந்து மாநிலத்தில் போறதுக்கு நீங்க மாநில அரசை கேட்கலாம், போலீஸை கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் எப்படி வருது உள்ள? இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய சொல்றாங்க. அதுல ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒன்னு ஜல்ஜீவன் ஸ்கீம் சொன்னார், அண்ணன் கூட பேசினாரு. 50 விழுக்காடு மாநில அரசு கொடுக்கணும். ஏங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம், அதாவது 10 வருஷம் இல்ல, ஒரு 30 வருஷம் வச்சுக்கோங்க, ஆத்து மணல் ஃப்ரீ. வீடு வேணும்னு கட்டுறவங்க ஆத்தோரத்துல இருந்து அவங்களே அள்ளி வண்டி மாடுல போட்டு கட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மணல் காசு, குடிக்கிற தண்ணி காசு. இந்த தண்ணியை காசாக்கி வியாபாரம் பண்றது யாரு? யாரோட கொள்கை அது? மத்திய அரசோட கொள்கை. அதை வேற வழி இல்லாம மாநில அரசும் என்ன பண்ணுது, இவங்க போய் வேர்ல்டு பேங்க்ல வாங்கினாங்க பாருங்க, கடை எல்லாம் ஒப்பந்தம் போட்டு. அவன் வேர்ல்டு பேங்க் சொல்றான், நீ சும்மாலாம் தண்ணியை கொடுக்க கூடாது, காசுக்கு கொடு மக்கள்னு. நாங்க உழைச்சிட்டு வரியை யாருக்கு கட்டுறோம்? வேர்ல்டு பேங்க் கட்டுறோமா இல்ல அரசாங்கத்துக்கு கட்டுறோமா? யார் எங்களுக்கு இனாமா கொடுக்கணும்? காலங்காலமா பாட்டம் பூட்ட காலத்துல இருந்து குடிக்கிற தண்ணி இனாமா இருந்ததை இன்னைக்கு காசாக்கிட்டு அதுக்கு ஜல்ஜீவன் ஒரு திட்டத்தை போட்டுட்டு அந்த திட்டத்துக்கு வரியை எங்க கிட்டயே வாங்கிட்டு அதை கிள்ளி கொடுக்கறது, அள்ளி கொடுக்கறது, அதுல அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மொத்தமா எல்லாரும் இந்த வேலையை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. குடிக்கிற தண்ணி காசு கிடையாது, அப்புறம் எப்படி திடீர்னு காசாச்சு? அது தண்ணி கூட சொந்த மக்களுக்கு தண்ணியை கூட விலசமா கொடுக்க முடியலன்னா என்ன அரசாங்கம்? அது எந்த அரசாங்கம்? மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும். 2024-25 ஆண்டின் நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 2030க்குள் குடிசையில்லா தமிழ்நாடு. 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள். 2024-25 1 லட்சம் வீடுகள். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு.